வணக்கம். தமிழர் தொலைக்காட்சி மக்களுக்கு இனிய நல வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் தலைவர் திருமதி ஓவியம் ரஞ்சன் அவர்களே இப்போ நேர்காணல் காண வந்திருக்கோம். வணக்கம்மா. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1ஆம் தேதி மதுரையில் பிரதமர் மோடி மீட்டிங் போயிருந்தார். அதுக்கு பிரமாதமாக மேடைகள்லாம் அமைச்சாங்க. அந்த அமைச்சதில் பெரியார், அண்ணா அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ பெரியார் படத்தை மேலிடம் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரியார் படத்தை கீழே போட்டாங்க. திராவிடம் பண்ணுறது தான், திராவிட கழகத்தை ஆரம்பித்தது பெரியார். அதன் வழியில் வந்தது தான் அண்ணா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுட்டு பெரியார் படத்தையே எடுத்து வெளியே போடுறாங்கன்னா அப்போ எடப்பாடிக்கு என்ன மாதிரி நிலைமை, இது எப்படி குறைச்சிட்டு போடுறாங்க? இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இல்லை அமித்ஷா முன்னேற்ற கழகமான்னு எனக்கு டவுட். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இப்பொழுது அவர் வந்தது எய்ம்ஸை திறப்பதற்காக தான் வந்திருக்காரு. ஏன் எய்ம்ஸை இப்போ திறக்க வந்திருக்காருன்னா, எங்கே நம்ம இளைய தளபதி அவர் உதயாநிதி அவர்கள் திரும்பவும் செங்கலை எடுத்து காட்டி பிரச்சாரத்தை பண்ணிடுவாரோ பயம். அந்த ஒரு பயத்துக்கு தான், செங்கலை தூக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு பயத்துக்கு தான் வந்த உடனே அந்த எய்ம்ஸ் திறப்பதற்கு வந்தாங்க. அந்த ஒரு செங்கல் தான் அவரை வர வச்சதுன்னு எங்களுடைய நோக்கம், மக்களுடைய நோக்கம். ஏன்னா திரும்ப இவர் செங்கலை தூக்கி காட்டி ஓட்டை வாங்கிடுவாரோன்னு பயம். எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போவது நாம் தான், வெல்ல போவது நாம் உறுதி, படைக்க போவது நாம் தான். திமுக தான். அதாவது நாம தான் ஜெயிக்க போறோம், அதை உறுதி, வெல்வோம், அதுவும் நாம் தான் உறுதி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எங்க இவர் உதயநிதி திரும்பவும் அவரு செங்கலை தூக்கிட்டு ஓட்ட கேட்பாரோன்னு பயந்துட்டு எய்ம்ஸ் திறந்து வச்சுட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, பெரியார் படத்தை அகற்றிங்கன்ட்டாங்க. அப்ப இருக்கும்போது அவர் எடப்பாடியாருக்கு சூக்கர் இருக்கக்கூடாதா? இப்படி ஒரு கூட்டணி இவ்வளவு கேவலமான ஒரு கூட்டணி உங்களுக்கு தேவையா? அப்படி என்ன இந்த கூட்டணி நீங்க படைக்க போறீங்க? உங்கள் தலைவி இந்த கூட்டணி வேணாம் என்று கடைசி வரலாம் இறக்கும் வரை இருந்தாங்க. சாகும் வரை இந்த கூட்டணியோட நான் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், எங்க மற்ற தலைவர்கள் எங்க அந்த பாலை ஊத்துறன்னு சொன்னாரு அந்த குடிகார பையன், அந்த பையன், அந்த ஆளு எங்க? ஜெயக்குமார் எங்க? இவங்க எல்லாம் எங்க? பெரியார் பகத்தை அகற்றணும்னு சொன்னாங்களே, எங்க அந்த தலைவர்கள் எங்க? அதைத்தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. அவங்க கூட பெரியாரை தூக்கலை. ஏன்னா அவங்க பெரியார் கொள்கையை கொண்டு வந்தாங்க. எடப்பாடிக்கு பெரியார் கொள்கையே இல்லையா? இல்ல அதிமுக எடப்பாடியாருக்கு எந்த கொள்கையுமே கிடையாது. அதாவது நன்றி என்ற கொள்கையும் இல்ல. அவருக்கு தெரியுதெல்லாம் துரோகம் என்ற ஒரே கொள்கை தான் அவருக்கு தெரியும். வேற எந்த கொள்கையுமே அவருக்கு தெரியாது. சொன்னது மாதிரி. ஆமா, துரோகம் என்ற ஒரு கொள்கையை மட்டும் தான் அவர் வச்சிருக்காரு. வேற எந்த கொள்கையும் இல்ல, கட்சியின் கொள்கையும் இல்ல, தனக்கும் ஒரு கொள்கை கிடையாது. அவருடைய ஒரே நோக்கம் துரோகம் என்ற ஒரு கொள்கையை தான் அவர் இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்காரு. அதனால்தான் இன்னைக்கு திராவிட இயக்கத்துக்கு செய்த துரோகம், பெரியார் படத்தை அகற்றியது திராவிட இயக்கத்துக்கு செய்த துரோகம். அப்போ இவங்க பெரியார் போனாலும் பரவாயில்ல, அண்ணா போனாலும் பரவாயில்ல, எம்ஜிஆர் போனாலும் பரவாயில்ல, ஜெயலலிதா போனாலும் அமித்ஷா மட்டும் நம்ம நாளைக்கே ஜெயலலிதா படத்தை தூக்குன்னு சொன்னா கூட நிச்சயமாக இவர் தூக்க தயாரா இருக்காரு. ஏன்னா இவருடைய குடும்ப வாழ்க்கை, இவருடைய சுயநலத்துக்காக இந்த கட்சியை நடத்தி, தன்னை காப்பதற்காக கட்சியை நடத்தி கொண்டு போகிறார். இதுதானே தவிர நாளைக்கே அது நடக்கும். அதை நீங்க பாருங்க, தொண்டர்கள் பார்க்க போறாங்க. ஜெயலலிதா பொதுச் செயலாளர் இருக்கும்போது கூட கட்சி நிர்வாகியின் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. இவரு பொதுச் செயலாளர் இருந்துகிட்டு கட்சியில் நடவடிக்கை எடுக்கல. தந்தை பெரியார் என்ற ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தை பார்த்து இன்னைக்கு அமித்ஷால இருந்து மோடில இருந்து எல்லாம் பயப்படுவாங்க. அதை எடுக்க சொல்றாங்களே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா அதை நீ செய்வியா? அவருக்கு இல்லாதனால தானே இன்னைக்கு போய் அவர்களோட கூட்டணி வைத்தார். அவர் கொள்கை ஒன்று இல்லாதனால தானே போய் கூட்டணி வைத்தீங்க. கொள்கை ஒன்று இல்லாதனால தானே இன்னைக்கு பெரியார் படத்தை அகற்றுவதற்கு நீங்க ஒப்புக்கொண்டீங்க. கொள்கையே இல்லாதனால தானே அவர் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு நீங்க தினகரன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அப்படின்றார். யாரு? அந்த தினகரன். தினகரனை விரட்டி அடிச்ச. இப்ப 2 பேரும் அண்ணன் தம்பிங்கன்னு ஒன்னா சேர்ந்துக்கிறீங்க, எங்க தம்பின்றீங்க. அதாவது இவங்க எல்லாமே எங்க துரோகத்துக்கு துணை போவர்கள். இவங்க எல்லாமே துரோகத்துக்கு துணை போவர்கள். துரோகம் என்றாலே எடப்பாடியார் இல்ல. உண்மையான அண்ணா துரோகம் என்றால் எடப்பாடியார். உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள உறுப்பினர்கள் இப்படிலாம் ஏத்துக்க மாட்டாங்க.
அதாவது அந்த எல்லா தொண்டர்களும் வந்து போர்க்கொடி தூக்கத்துக்கு ஒருத்தர் கூட போர்க்கொடி தூக்கல, ஒருத்தர் கூட அவருடைய இழப்பையார் செய்தது தவறுன்றது யாருமே வாய் திறந்து சொல்லவே இல்லை. எல்லாம் இந்த எலெக்ஷன் வருது, ஏதோ நமக்கு ஒரு சீட்டு கிடைச்சான்னு இருக்காங்களா என்னன்னு தெரியல. உண்மையான திராவிடத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து பெரியார விரும்புறவங்க வந்து ஓட்டே போட மாட்டாங்க. இந்த செயல் வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்ல இந்திய அளவுல நான் கேட்கிறேன், எங்க அந்த அவர் ஜெயக்குமார் எங்க? ஆமா, அவர் வந்து எடுக்கட்டால வாயை திறந்து பேசுவாரு. ஜெயக்குமார் எங்க? எங்க அந்த சீனிவாசன், திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு வீடியோ எங்க? அந்த முன்னாள் சுகாதார வந்து ஊழல்வாதி யாரு? பாஸ்கரன் எங்க? அவங்க எல்லாம் விஜயபாஸ்கரன் இவங்க எல்லாம் வாயை திறக்க மாட்டாங்களா? தலைவா நீ செஞ்சது தப்பாச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா? அதுக்குதான் வந்து ஜெயக்குமார் பேசுனதை திருப்பி திருப்பி வீடியோல வைரலா வருது. நான் தோக்குற ஆளா? நான் தோத்துருக்க மாட்டேன், பிஜேபியோட கூட்டணி வச்சதுனாலதான் நான் தோத்தேன்னு சொல்லி அந்த வீடியோ இப்ப மறுபடியும் ரிவர்ஸ்ல போட்டு காமிக்கிறாங்க. ஏன் அப்ப அப்படி பேசப்பட்டவர் இப்ப பெரியாருடைய படத்தை எடுத்து கீழே போடுறாங்க. அதை வந்து இவர் ஜெயக்குமார் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒரு பதிலும் சொல்லல. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன வாய் திறக்கவே ஒருத்தர் கூட திறக்கல. அவ்வளவு கொடுமையானவரா இல்ல ஒரு தொண்டனாவது வாய் திறந்து பேசணும், யாருமே பேச. அவ்வளவு ப்ரெஷர் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். இல்ல எழுத்து கேட்கற அளவுக்கு எழுத்துக்காக வேற என்ன செய்வாங்க பாவம் தொண்டர்கள். இன்னைக்கு அந்த கட்சிக்கு நம்பி போயிட்டாங்க, அந்த கட்சியில இருந்து வேற எங்க போவாங்க? வந்தா திமுக தான் வரணும். அது கூடிய விரைவில், வெகு விரைவில் பார்க்கலாம். சின்னம்மா சசிகலா கூட இவ்வளவு பிரஷர் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி நான் தான் உச்சகட்டத்தின் அதிகாரம், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரில இருக்காரு. ஆனா நீ என்ன அதிகாரம் இருந்தாலும் அமித்ஷாவுக்கு கண்ட்ரோல்ல காலுக்கு கீழே தான் உட்காந்து. சின்னம்மா என்பவர்கள் அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி போட்டாங்க. அன்னைக்கு செங்கோட்டையனை வந்து அவரை வந்து இன்னைக்கு சிஎம் ஆக்கி இருந்தா கூட இன்னைக்கு கட்சியை நல்லா காப்பாத்தி எல்லாரும் அரவணைச்சிட்டு போயிருப்பாரு. ஓபிஎஸ்ஏ பண்ணி வச்சிருந்தாரு. போயும் இந்த துரோகி கிட்ட போய் கட்சியை கொடுத்துட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. அடுத்த ஒரு விஷயமா, அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க வந்து தொடர்ந்து ஆதரவு, உங்களுடைய பதிவெல்லாம் பார்த்திருக்கேன். முரசொலி பேப்பர்ல வாரத்துக்கு 2 முறை நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க. பயங்கரமான, அதாவது திமுகவுடைய சாதனையை திமுக கூட சொல்லலை. நமது திராவிட இயக்க தலைவர் ஓவியம் ரஞ்சன் அவர்கள் வந்து திமுகவுடைய சாதனையை பட்டியலிட்டு பல நியூஸ் பேப்பர்கள்லாம் வர செய்தியை பார்த்துருக்கேன். இப்போ கூட்டணி கட்சியில எல்லாத்துக்கும் சீட்டு ஒதுக்கப்பட்டது, உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த தேர்தலில் நீங்க தளபதியை நாங்க வந்து சந்திச்சு எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு நான் கேட்பேன். கொடுத்தால் வந்து நார்த் மெட்ராஸ் கேட்டு நிற்குவேன். ஏன்னா வந்து திரு எஸ்சிசி அந்தோணி பிள்ளை அவர்கள் நார்த் மெட்ராஸ்ல வந்து அங்க வந்து HMS யூனியன் நடத்தி அவர் வந்து அங்க எல்லாருக்கும் தெரிந்தவர்கள். நார்த் மெட்ராஸ்னாலே எஸ்சிசி அந்தோணி பிள்ளை தான், அந்த அளவுக்கு எல்லாரும் தெரியும். அதனால நான் நார்த் மெட்ராஸ்ல வந்து சீட்டு கேட்பேன். அப்படி கொடுக்கல, நீ கட்சிக்கு வேலை செய்யுமானாலும் கட்சிக்கு நான் வேலை செய்ய தயார். அன்னையிலேருந்து இன்ன வரை நான் எதையும் எதிர்பார்த்து வந்து நான் வந்து பணிகளை செய்பவள் அல்ல. தலைவர் காலத்திலேருந்து நாங்கள் நடந்தே போவோம், பின்னாடியே அவர் தலைவர் பின்னாடியே நாங்கள் போய் ஓட்டு கேட்போம். தளபதியோடைய தொகுதியிலும் போய் நாங்கள் ஓட்டு கேட்போம். அதனால வந்து பல முறை சொல்லியிருக்காரு, தளபதி ஓவியம் தான் வேலை செய்யறாங்கன்னு. அந்த மாதிரி நாங்களே போய் ஒரு வீடா போய் இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்க இன்னைக்கு கட்சிக்கு உழைக்கிறோம். கட்சிக்கு நாங்கெல்லாம் அன்னையிலேருந்து இன்னவரில் 20 வருட காலமாக, அதாவது என் பிள்ளை வந்து சிறு வயதுல இருந்து நான் வந்து உழைத்து கொண்டிருக்கேன். இன்னைக்கு என் பொண்ணு பெரியவளாவும் ஆயிட்டான், பெரியவளாகி திருமணம் ஆயிட்டு. அந்த மாதிரி வந்து அன்னையிலேருந்து இன்னவரில் கை குழந்தையெல்லாம் விட்டுட்டு போய் நாங்கெல்லாம் ஓட்டு கேட்டிருக்கோம். அந்த மாதிரி வந்து நாங்க வந்து திராவிட இயக்கம் தான் எங்களுக்கு வந்து இன்னைக்கு. எங்க தாத்தா வந்து முதல் வந்து எம்எல்ஏவா இருந்தார் எங்க திருப்பத்தூர்ல. முதல் எம்எல்ஏ நடேச பிள்ளை, சிற்றரசு அவங்க பீரியட்ல இருந்தவங்க எல்லாமே. அதனால அப்பதான் வந்து இந்த கட்சி திமுக ஆரம்பிப்பதற்கு எப்படின்னு சொல்லி ஜோலார்பேட்டில் உட்காந்து ஒரு இடத்துல தான் ஆலோசனை செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து போகும்போது அந்த மாதிரி வந்து நான் அந்த மாதிரி திராவிட இயக்கத்துக்காக நான் இருக்கிற தலைவர் கொடுத்தா அதை வாங்கிக்கொள்வேன். ஆனா கொடுக்கணும், ஏன்னா கட்சிக்கு உழைத்தவர்களை என்றும் கழகம் மறக்காது என்ற ஒரு நம்பிக்கையின் பெயரால அது தலைவருடைய சொல்லுக்கேற்ப, அண்ணா சொல்லுக்கேற்ப நான் அதை இன்னமும் வந்து தளபதியோடைய நல்ல குணத்துக்கு அவர் அழைத்து கொடுப்பார். அதனால நான் அதை எதிர்பார்க்கிற, தலைவர் அழைத்தால் அது நான் இது பண்ணுவேன். அதாவது சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் என்னுடைய பணி தொடரும். இருக்கும். ஆமா, எல்லா சாதனைகளையும் தெளிவாக, எல்லா சாதனைகள், நிறைய சாதனைகள் தெரியாம இருக்கு, எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து சொல்ல போறோம். எனக்கு தெரிஞ்சு நீங்க பேப்பர்ஸ்ல செய்தித்தாள்ல வர செய்தியிலேயே நீங்க வந்து ஒரு வாக்குறுதியா சொன்னாலே நிறைய மக்கள் போட்டு கொடுப்பாங்க. அவ்வளவு விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
திமுகவுடைய சாதனையை திமுகவுடைய பொறுப்பாளர்கள் சொல்றாங்களோ இல்லையோ, நமது திராவிட இயக்க தலைவர் ஓவியம் ரஞ்சன் வந்து பட்டியலிட்டு தலைவருடைய சாதனைகளை வந்து நாங்க என்னைக்கும் தரோம். இன்னைக்கு என்ன கொடுத்திருக்காரு அதை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் எங்களுடைய வேலை. உங்களுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு நல்லதுக்கு அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. தலைவர் தலைவர் செய்ததை மக்களிடம் கொண்டு போய் கொடுக்கணும், மக்களிடத்துல போய் சேரணும். சோ நீங்க பொறுப்புல இருந்து செய்யாட்டா கூட உங்களுடைய சாதனையை அவங்க செய்யறாங்க. ஆமா, அதுக்குதான் உங்களுடைய ஆதரவு அப்படின்னு. அதுதான். அப்படியே இல்லைனாலும் தலைவருடைய சாதனைகளை நாங்க வந்து கொண்டு போய் கொடுக்கணும். அதாவது ஆதாரத்துடன் கொண்டு போய் கொடுப்போம். இன்னைக்கு வந்து ஒரு நான் செய்யாறுல போய் பார்த்தேன், என்னுடைய வேலை செஞ்சவங்க வந்து இருக்கிற வீடு வந்து தலைவர் கொடுத்த வீடு, கலைஞர் கொடுத்த வீடு. யாருக்கு? நான் என்னுடைய நம்ம வீட்டுல பணி செய்யற பெண்கள் அது அப்ப தலைவர் கொடுத்தாராம் வீடு. இன்னைக்கு அதை வந்து அழகா கட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. அதனால வந்து இங்க கூட, அதாவது நான் சொல்றது படப்பை, இங்க கூட படப்பையில கூட தலைவர் கொடுத்த இடம் எல்லாம் வந்து இன்னமும் வந்து சர்ச்சு நடக்குது, இன்னும் வீடுகளை கட்டிட்டு இருக்காங்க. தலைவர் கொடுத்த இடம் எல்லாம் அப்படியே இருக்குது, இலவசமா கொடுத்தாரு. அதெல்லாம் யாருமே மறக்க மாட்டாங்க. அதான் உணர்வுள்ளவன் உண்மை உள்ளவன் இருந்தால், எடப்பாடி மாதிரி இல்லாம உண்மையை நினைத்தால் திராவிட கழகத்துக்கு மட்டும்தான் வாக்களிப்பாங்க. கூட எளிமையா விமர்சனம் பண்ணுவாங்க எதிர்கட்சிக்காரங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டு சொத்தையா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. யார் வீட்டு சொத்தை யாரு வீட்டு சொத்தை கொடுத்தாலும் அரசு நிலமா இருந்தாலும் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆள் கையெழுத்து போடணும்ல. கொடுக்கறதுக்கு ஒரு அதை கையெழுத்து போட்டு மனசு. இது மக்களுக்கான சொத்து, மக்கள்கிட்டே போய் சேரும். பல விஷயங்கள் பேசலாம் இப்படின்னு நீங்க பேசும்போது. அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி, என் கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா அதாவது ஒரு ஹேண்டிகேப்பை வந்து அழகா மாற்றுத்திறனாளின்னு கொடுத்தாரு. ஒரு அந்த டிரான்ஸ்ஜெண்டரை கூட அவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பேர் வச்சார், திருநங்கை. இந்த மாதிரி ஒண்ணுத்தையும் பார்த்து ஒரு நாள் வந்து போயிட்டே இருந்தாராம். இதுல ஏதோ எலெக்ஷன் முடிச்சு போயிட்டு வரும்போது அவருக்கு கண்ணில் வந்து அடிபட்டுருச்சு. கண்ணில் அடிபட்ட போது கண்ணு ஆப்ரேஷன் பண்ணோம். இதுக்கு வந்து மக்களுக்கு வந்து இவர் ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளவு அது சிரமம்னு பார்த்து மக்களுக்கு அந்த இதை வந்து ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆப்ரேஷனை வந்து கொடுத்தாரு. காணொலி திட்டம். அந்த மாதிரி கண்ணொளி திட்டத்தை இந்த மாதிரி வந்து பல திட்டங்கள் தலைவர் வந்து அளித்தார். பல திட்டங்கள், அதாவது எதுவுமே சொல்ல முடியாது. வாரியங்களை இவர் இலவசமா வந்து டிவி வீட்டுல அவன் போய் பக்கத்து வீட்டுல போய் டிவி பாரு, டிவி கூட இலவசமானாரு. எல்லார் வீட்டுல கலைஞர் டிவி உட்காந்து 7 மணிக்கு போட்டாங்கன்னா 10 மணிக்கு முடியும். அந்த மாதிரி மக்களை சந்தோஷப்படுத்தின இயக்கம் வந்து திராவிட இயக்கம். இப்ப 4000 5000 போட்டாரு, அதை கூட அவங்க அப்ப மட்டும் பணமானு கேட்டாங்க. ஆமா, இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டவங்க அப்ப மட்டும் பணத்தை கொடுக்கல. 15 லட்சம் கொடுக்கலையா? 15 லட்சம் போடுறோம் சொன்னாரு மரியாதைக்குரிய மோடி அவர்கள். இனி வந்துமே 12 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் போட்டுக்கலாமே. ஆமா, 1 2 3 4 இன்னும் இது வரல வந்து பதில் நகி. அவங்க என்ன சொல்றாங்க, அங்க இருக்க பணத்தை கொண்டு வந்தா இவ்வளவு போடலாம். அப்ப ஏன் சொன்ன 15 லட்சம் நகி அக்கௌண்ட்ல வந்து பணம் நகி. நாங்க என்ன பண்ணுவோம்? அதனால எங்க தலைவர் வந்து சொன்னதே வந்து வாக்குறுதியை நிறைவேற்றினார். அதனால நாங்க மாறுதட்டி தைரியமாக எங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க. எல்லாருமே திமுக வாக்களிப்பாங்க. இந்த எல்லா திட்டத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு செய்தால் எத்தனை மேம்பாலங்கள் எல்லாமே தலைவர் செய்ததுங்க. கலைஞர் செஞ்சதை அப்படியே ஃபாலோ பண்ணார் நம்ம தளபதி. அள்ளி கொடுத்தாரு. அதாவது அள்ளி கொடுக்கும் தெய்வம். என்னைக்குமே அவர் வந்து மீண்டும் முதலமைச்சராக நாம வந்து பாடுபடுவோம், உழைப்போம், வெல்வோம். வணக்கம். 2026 உங்களுக்கு சீட்டு கிடைச்சு நீங்களும் ஒரு தொகுதியில வெற்றி பெற்று உங்களுடைய பணி மக்களுக்கு நல்லா சிறப்பா இருக்கணும்னு நான் உங்களை நன்றி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.